தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழப்பத்த வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இணையதளத்த ஓப்பன் பண்ணாலே இந்த ஒரு டாக் வந்து போய்க்கொண்டே இருந்தது. நெறைய பேர் வந்து என்ன ட்விட்டர்ல சரி, இன்ஸ்டாகிராம் சரி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகும் கோட் திரைப்படத்தோட 3வது பாடல்ல வந்து த்ரிஷா அவர்கள் இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே சோஷியல் மீடியால வந்து த்ரிஷா அவர்கள் ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில. அதில வந்து அர்ச்சனா கல்பாத்தி கூட கோத் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாரி வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோத் திரைப்படத்தில ஒரு முக்கியமான கேமியோ ரோல் வந்து த்ரிஷா அவர்கள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தளபதி கூட ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸும் ஆடுறாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உறுதிப்படுத்துற விதமா நெறைய தகவல்கள் வந்து வெளியாச்சு. இப்ப வந்து அந்த ஒரு விஷயத்த லிங்க் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகும் கோட்டோட 3வது பாடல்ல வந்து த்ரிஷா அவர்கள் இருக்க போறாங்க அப்படிங்கிற டாக் தான் போய்க்கொண்டு இருக்கு. இதுக்கான விளக்கம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து அந்த ஒரு 3வது பாடலே கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து இது வந்து ஒரு வேற படத்துக்கு சம்மந்தமான பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா உண்மை என்னன்னா, த்ரிஷா அவர்கள் இந்த படத்துல வந்து ஒரு பாடலுக்கு வந்து தளபதி கூட டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதுவும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு குத்து பாடலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. லைக் வந்து நம்ம சிவகாசி திரைப்படம் பார்த்திருப்போம். அந்த திரைப்படத்துல வந்து நயன்தாரா வந்து சின்னதா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் தளபதி கூட வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அதே மாரி வந்து அசினும் தளபதி கூட வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த மாரி தான் வந்து த்ரிஷா அவர்கள் ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து தளபதி கூட ஒரு டான்ஸ் வந்து ஆடியிருக்காங்களாம். அது வந்து அந்த அந்த ஒரு பாடல் வந்து படத்தோட ரொம்ப ரொம்ப செம குத்தான ஒரு ப்ரமோஷன் சாங் வைப் சாங்கா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது.